நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்கான வேக்கன்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தான் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களே. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அதாச்சும் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான வேக்கன்சி டீட்டெயிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரீஜியன் வைஸாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை டிவிஷன், ஸோ அதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதேமாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 9000க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆர்ஆர்பி சென்னை, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் டெக்னீஷியன்ஸ்லேயே வந்து கிரேட் 1, கிரேட் 3, தென் அதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 9000க்கும் மேலே வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் கேட்டகரிக்கு 29,200 பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,900 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து அலவன்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். அதே மாதிரி இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதில் நான் முன்னாடியே சொல்ல இல்லையா, ஏஜ் வந்து அந்தந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 33 வரைக்கும், 36 வரைக்கும், கிரேட் 3க்கு வந்து 30 வரைக்கும், 33 வரைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேரி ஆகுது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் SC/ST கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வயசு வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 3 வயசு வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி எம்பிசி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் தான் வருவீங்க, ஓகேங்களா. அண்ட் தென் இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா SC, ST, எக்ஸ் ஹவுஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே 250 பே பண்ணவங்களுக்கு 250மே வந்து ரிட்டர்ன் வந்துடும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே. 500 பே பண்ணவங்களுக்கு 400 வந்து ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சில இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டேரெக்டாக வந்து இப்போ சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் படி தான் உங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க. லைக் எக்ஸாம் பேட்டர்ன் சிபிடி இது இருக்கும், தென் அதுக்கப்புறம் வந்து டிவி இருக்கும், எம்இ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிபிடிக்கான சிலபஸ் இது தான், ஓகேங்களா. இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்ஸு அந்தந்த டாபிக் அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தட் படி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸுமே வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, எத்தனை மார்க்கு, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் 3, டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒன்று வேணால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையுமே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.